ஹாய் பாப்ஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ். இப்போ நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல, அதுவும் குறிப்பா இந்திய எல்லையை ஒட்டி இருக்கிற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அதாவது போக், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்த பகுதியில் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு உள்நாட்டு போர் வெடிச்சிருக்குது. அங்க இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிருக்குன்னா, அங்க இன்டர்நெட் கட் பண்ணப்பட்டிருக்குது, எலக்ட்ரிசிட்டியே இல்ல, அங்க உள்ள ராணுவத்தை இறக்கி விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை அந்த போக் மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான் கையை விட்டு இந்த போக் பகுதி போக போகுதா? ஏன் அங்க இருக்கிற மக்கள் திடீர்னு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு புரட்சியை செஞ்சுட்டு இருக்காங்க? 1947 ஆரம்பிச்ச இந்த பிரச்சனையோட பின்னணி என்ன? வாங்க ரொம்ப சுவாரஸ்யமா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பிரச்சனையோட ஆணிவரை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே ஒரு டைம் மிஷினை வாங்கி அதுல உட்காந்து 1947க்கு டிராவல் பண்ணி போகணும். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க இந்தியா பாகிஸ்தான் அப்படியே 2 பகுதிகளா பிரிச்சாங்க. ஆனா அதே சமயம் அங்க இருந்த 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அது என்னன்னா, நீங்க விருப்பப்பட்டா இந்தியா கூட போய் சேரலாம், இல்லைன்னா பாகிஸ்தான் கூட போய் சேரலாம். அதுவும் இல்ல நாங்க யாரு கூடயுமே சேரல அப்படின்னா நீங்க தனி நாடா கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தனி நாடா இருக்க ஆசைப்பட்ட ஒரு சொர்க்க பூமி தான் காஷ்மீர். அப்ப அதை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் ராஜா ஹரிசிங் அப்படிங்கிற இந்து மன்னர். ஆனா காஷ்மீர்லயோ மெஜாரிட்டியா இருந்த மக்கள் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் தான். இதனால ராஜா ஹரிசிங் என்ன முடிவு பண்ணாரு, நான் இந்தியா கூடயோ பாகிஸ்தான் கூடயோ போக மாட்டேன், நான் தனி நாடா சுதந்திர நாடா ஆள போறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஆனா பாகிஸ்தானுக்கு எப்பயுமே காஷ்மீர் மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருந்தது. ராஜா ஹரிசிங் தனி நாடா இருக்க ஆசைப்பட்டதை பாகிஸ்தான் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்சது. சுதந்திரம் கிடைச்ச 2 மாசத்துல, அதாவது 1947 அக்டோபர் 22 அன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு நரி வேலையை பார்த்துச்சு. பாகிஸ்தான் ராணுவத்தோட முழு உதவியோட ஆயுத ஏந்திய ஆயிரக்கணக்கான பஸ்தூன் பழங்குடியின மக்களை காஷ்மீருக்குள்ள திடீர்னு ஊடுருவ வச்சு ஒரு பயங்கரமான தாக்குதலையே ஏற்படுத்தினாங்க. கண்ணில் பட்ட எல்லா இடங்களையுமே சூறையாடிட்டு காஷ்மீரோட தலைநகரான ஸ்ரீநகரை நோக்கி ரொம்ப வேகமா முன்னேற ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தானோட இந்த வெறித்தனமான தாக்குதலை ராஜா ஹரிசிங்கோட சின்ன படையால சமாளிக்கவே முடியல. நிலைமை கையை மீறி போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ராஜா ஹரிசிங் ரொம்ப வேகமா இந்தியாவோட உதவியை கேட்டு, அதாவது இந்தியாவோட ராணுவ உதவியை கேட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அப்போதே இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒரு கண்டிஷனை போடுறாங்க. காஷ்மீர் முறைப்படி இந்தியாவோட சேர்ந்தா மட்டும்தான் இந்திய ராணுவத்தை நாங்க அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம ராஜா ஹரிசிங் 1947 அக்டோபர் 26 அன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க இந்திய ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாரு. இதனால ஜம்மு காஷ்மீர் முறைப்படி இந்தியாவோட அங்கமா மாறுது. ஒப்பந்தம் போட்ட அடுத்த நிமிஷமே இந்திய ராணுவம் காஷ்மீர்ல வான்வழியா அங்க தரையிறங்குறாங்க. நம்ம இந்திய வீரர்களோட அதிரடியான தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்க ஆரம்பிக்குது. இந்திய ராணுவம் பாகிஸ்தான்காரங்களை மொத்தமா விரட்டி அடிக்க போற அந்த நேரத்துல இந்த ஒரு சம்பவம் ஐநா சபைக்கு போகுது. இந்த நேரத்துல ஐநா சபை கரெக்டா உள்ள போகுது. இந்த 2 பேருமே போரை உடனடியா நிறுத்தணும், அதாவது சீஸ்ஃபயர் பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவு போட்டுருச்சு. 1949 ஜனவரி 1ல போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தப்போ எந்தெந்த ராணுவம் எந்தெந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்களோ அந்தந்த இடமே எல்லையா மாறிடுச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம சொல்ற LOC, லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது எல்லை கட்டுப்பாட்டு கோடு. இந்த போர் நிறுத்தத்தால காஷ்மீரோட மொத்த பரப்பளவுல 35% பகுதி பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுல மாட்டிக்கிச்சு. அந்த பகுதிக்கு இவங்க வச்ச பேர் தான் ஆசாத் காஷ்மீர் மற்றும் கில்கித் பல்டிஸ்தான். ஆனா இந்தியா இத போக், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தானால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீர் அப்படிதான் இன்னைக்கு வரைக்குமே சொல்லிட்டு வரும். அன்னைக்கு பாகிஸ்தான் அநியாயமா ஆக்கிரமிச்ச அந்த 35% மண்ணுல இன்னைக்கு இருக்கிற மக்கள் தான் எங்களை நிம்மதியா வாழ விடுங்கடா அப்படின்னு பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஒரு மரண போராட்டத்தையே எடுத்திருக்கிறாங்க. சரிப்பா, இப்ப நம்ம 1947 நடந்த எல்லா ஹிஸ்டரியுமே பார்த்தாச்சு. இப்போ ஏன் இந்த 2026ல இவ்வளவு மோசமாகி போக்கு இப்படி பத்திக்கிடி எரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் செஞ்ச 3 துரோகங்கள் இருக்கு. அதுல முதல் துரோகம் பகல் கொள்ளை மின்சார கட்டணம். இந்த போக் பகுதியோட புவியியல் அமைப்பு எப்படின்னா, அங்க ஜீலம் நீலம்னு வற்றாத நதிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இதை வச்சு பாகிஸ்தான் அரசு அங்க பிரம்மாண்டமான நீர்மின் நிலையங்களை கட்டி இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா மங்களா டேம். அந்த டேம் மூலமா மட்டுமே பாகிஸ்தானுக்கு தேவையான ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டியில ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த போக் பகுதியிலிருந்து தான் மொத்தமா உறிஞ்சி எடுக்கப்படுது. என்னதான் அவங்க உறிஞ்சி எடுத்தாலும் இங்கதான் அவங்க ஒரு முக்கியமான அயோக்கியத்தனத்தை பண்ணாங்க. அந்த மண்ணோட இயற்கை வளங்களை சுரண்டி அங்க இருந்து வெறும் 2 ரூபாய் இல்லைன்னா 3 ரூபாய்க்கு மின்சாரம்
மின்சாரத்தை தயாரிச்சு அதை நேரா பாகிஸ்தானோட மெயின் நகரங்களான இஸ்லாமாபாத், லாகூருக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கிருந்து எடுக்கப்பட்ட அதே கரண்ட்டை அதை தயாரிக்க உதவுன அந்த போக் மக்களுக்கு யூனிட் 15 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் அநியாய விலைக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. வித்துக்கிட்டும் இருக்காங்க. எங்க தண்ணி, எங்க மண்ணு, எங்களோட உழைப்பு, ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன்டா இந்த பகல் கொள்ள விலை அப்படின்னு அந்த போக் மக்கள் கொந்தளிச்சதுதான் இந்த போராட்டத்தோட முதல் புள்ளி. ரெண்டாவது துரோகம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு பஞ்சம். பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இப்ப மண்ணுக்குள்ள போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். இதோட நேரடி பாதிப்பு போக் மக்கள் மேலதான் விழுந்திருக்குது. அங்க இருக்கிற மக்களுக்கு மிக முக்கியமான அத்தியாவசியமான உணவுப் பொருள் என்னன்னு தெரியுமா? கோதுமை மாவு. பாகிஸ்தான் அரசு இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த கோதுமை மானியத்தை மொத்தமா கட் பண்ணிட்டாங்க. இதனால சாதாரண ஒரு குடும்பம் ஒருவேளை சப்பாத்தி சாப்பிடணும்னா கூட அவங்களோட மொத்த நாள் சம்பளத்தையும் கொண்டு வந்து கொட்ட வேண்டிய நிலைமை உருவாயிருக்கு. கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு காசு இல்ல, வாய்க்கு பசிச்சா சாப்பிடுறதுக்கு உணவு இல்ல. அப்படிங்கிறப்ப மக்கள் வேற என்னங்க பண்ணுவாங்க? அதான் மரண பயத்தை விட்டுட்டு மக்கள் தெருவுல இறங்கிட்டாங்க, போராடலாம் அப்படின்ட்டு. அடுத்து மூன்றாவது துரோகம், அடிமைத்தனம் மற்றும் சொகுசு வாழ்க்கை. இத்தனை வருஷமா போக் பகுதியை ஒரு காலனி மாதிரி, அதாவது தங்களோட அடிமை நாடு மாதிரி தான் பாகிஸ்தான் அரசு நடத்திட்டு வர்றாங்க. அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, நல்ல காலேஜ் இல்ல, அவசரத்துக்கு போகணும்னா கூட, அதாவது அவசரத்துக்கு சிகிச்சைக்கு போகணும்னா கூட ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல. ஆனா பாகிஸ்தான் அரசு நியமிச்ச அரசு அதிகாரிகளும் விஐபிகளும் மட்டும் மக்களோட வரி பணத்துல சொகுசு வாழ்க்கை, சொகுசு காரு, சொகுசு பங்களான்னு நல்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இத பார்த்துட்டு இருந்த JAC, அதாவது ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, இனிமே நாங்க உங்களுக்கு ₹1 கூட டாக்ஸ் கட்ட மாட்டோம், கரண்ட் பில்லையும் கட்ட மாட்டோம் அப்படின்னு சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுத்துட்டாங்க. மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்களோட கரண்ட் பில்ல நடு ரோட்ல நின்று எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்க அதிகாரிகளை ஊருக்குள்ள சேர்க்காம விரட்டி அடிச்சாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் இப்போ பாகிஸ்தானோட அரசு கையை மீறி போய் ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டு இப்படி மக்கள் தங்களோட கரண்ட் பில்ல கொளுத்தி போராடிட்டு இருந்தப்பதான் இந்த ஒட்டுமொத்த புரட்சியுமே எடுத்து நடத்த ஒரு பெரிய சக்தி உருவானுச்சு. அதுதான் JAC, ஜம்மு காஷ்மீர் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி. இது ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ இல்ல தீவிரவாத அமைப்போ கிடையாது. அங்க இருக்கிற சாதாரண மக்கள், வியாபாரிகள், வக்கீல், சமூக ஆர்வலர்கள், அது மட்டும் இல்லாம எளிய பொதுமக்கள், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன ஒரு மக்கள் கூட்டமைப்பு தான் இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு 3 டிமாண்ட் தான் வச்சாங்க. எங்களோட நீர்மின் நிலையங்கள்ல இருந்து உருவாக்குற கரண்ட்டை எங்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுங்க, கோதுமை மாவுக்கான மானியத்தை திரும்பியும் கொண்டு வாங்க, இந்த அரசாங்க அதிகாரிகளை அனுபவிக்கிற இந்த தேவையில்லாத ஆடம்பர சலுகைகளை ரத்து செய்யுங்க. இதெல்லாம் தான் அந்த மக்கள் கூட்டமைப்பு, அதாவது இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி தங்களோட கோரிக்கைகளா வச்சது. ஆனா பாகிஸ்தான் அரசு இந்த கோரிக்கைகளை எல்லாம் காதுலயே வாங்காம போராட்டக்காரர்களை மிரட்டி அடைக்கிடலாம், அடிச்சு ஒடுக்கிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. இங்கதான் நிலைமை மொத்தமா தலைகீழா மாறுனுச்சு. பாகிஸ்தான் அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வராததுனால JAC கமிட்டி லாங் மார்ச், அதாவது ஒரு மிகப்பெரிய பேரணிக்கு அழைப்பு விடுத்தாங்க. போக் பகுதியோட தலைநகரமான முசாஃபராபாத்தை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் வீதியில இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து பயந்து போன பாகிஸ்தான் அரசு இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக அவங்களோட அதிரடி படையான ரேஞ்சர்ஸை உள்ள இறக்கி விட்டாங்க. இந்த போலீஸும் ரேஞ்சர்ஸ் படையும் சேர்ந்து அமைதியா பேரணி நடத்தி போன மக்கள் மேல காட்டு மிராண்டித்தனமான தடியடிய நடத்தினாங்க. கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க. இவ்வளோ ஏன் துப்பாக்கியை வச்சு சுட கூட செஞ்சாங்க. இந்த அடக்குமுறையை பார்த்ததுக்கு அப்புறமா போக் மக்கள் இன்னும் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சா நாங்களும் திருப்பி அடிப்போம்னு போலீஸ் வாகனங்கள் அப்படியே கரப்பா மூச்சு மாதிரி கவிழ்த்து கொளுத்தி விட்டுட்டாங்க. போலீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் நடந்த இந்த ரத்த கலரியான மோதல்ல பல போலீஸ் அதிகாரிகள் உட்பட நூற்றுக்கணக்கான மக்கள் ரொம்ப கொடூரமா காயமடைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, நிறைய பேர் உயிரிழந்தும் போயிருந்திருக்காங்க. அதோட ஃபுல் டீடைல கூட பாகிஸ்தான் அரசு இன்னும் ஃபுல்லா வெளியில விடல, விட்டா அவங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு விடாம வச்சிருக்காங்க. நிலைமை தங்களோட கையை மீறி போனதை உணர்ந்த அந்த பாகிஸ்தான் அரசு வழக்கம் போல தங்களோட தந்திரத்தை கையில் எடுத்தாங்க. ஒட்டுமொத்த போக் பகுதியிலுமே இன்டர்நெட்டையும் கட் பண்ணாங்க, எலக்ட்ரிசிட்டியும் கட் பண்ணிட்டாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது, உலகத்துக்கு இங்க என்ன நடக்குதுன்னு வெளியில தெரியக்கூடாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதையும் இதை வெளியில டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய இன்டர்நெட் பிளாக் அவுட்டே கொண்டு வந்தாங்க. ஆனா பொதுமக்கள் எப்படியோ தங்கள்கிட்ட இருந்த இப்ப இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் வச்சு ஒரு சில வீடியோக்களை சோசியல் மீடியால பரப்பி உலக நாடுகளை தங்களோட பக்கம் இழுத்தாங்க. எங்களை இத்தனை வருஷமா ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது போதாதுன்னு இப்ப எங்களை சுட்டு கொல்றீங்களா, எங்களுக்கு பாகிஸ்தான் ஆட்சியே வேண்டாம் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஓப்பனா கோஷமிட ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு பாகிஸ்தான் அரசே வேணாம், நீ போனா போதும் அப்படின்ற அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வீதியில இறங்கி. ஆனா இவங்களோட இந்த அரசாங்க பிரச்சனைகளையும் நாட்டு பிரச்சனைகளையும் பிரஸ்டீஜ் பிரச்சனைகளையும் இடையில மாட்டிட்டு தவிக்கிறது பொதுமக்கள் தான். அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? அவங்களை ஏங்க அடிக்கிறீங்க? அவங்க ஏங்க சாகணும்? அந்த பாகிஸ்தான்ல அந்த போக் பகுதியில பிறந்தது ஒரு தப்பா? அதுக்காக அவங்க இவ்வளவு வேதனையை அனுபவிக்கணுமா என்ன? பல வருஷமா பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்புல இருக்கிற காஷ்மீர் மக்கள் இப்ப பாகிஸ்தானோட கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக தைரியமா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சதுன்னா பாகிஸ்தான் துண்டு துண்டா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போக் பகுதியை சேர்ந்த மக்கள் படுற அந்த கஷ்டம், அந்த வேதனை, அந்த துயரத்துக்கு என்னதான் முடிவு? உங்களோட கருத்துக்களை
கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு 4 செவத்துலேயே உட்காந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களே, அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்க. பார்த்து உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்னு கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒன்றும் அவ்வளோ கஷ்டத்துலலாம் இல்லை அப்படிங்கிறது. இன்னும் இதே மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான உருக்கமான உலக நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்வாசி யூனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உள்ளூர் செய்தியிலேருந்து உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷத்துல உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓ இதெல்லாம் நம்ம உலகத்தில் நடக்குதா அப்படின்ட்டு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தி சைனிங் ஆஃப் தமிழ்வாசி யூனிவர்ஸ் குரு. பாய்.